கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 126 பார்ப்போம். போதும் என்கிற மனதில் கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். நமக்கு எப்போவுமே நம்மளுடைய மனசு போதும்னு இருக்கணும். போதும் எது சொன்னால் சிலர் பத்தாது, இது இல்லை வேண்டாம், போதாது, இது போதாது, இன்னொன்று அப்படி இருக்கக்கூடாது. போதும் என்ற மனதிலே கூடிய தேவபக்தியே மிகுந்த தேவபக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, இது நான் ஒன்று கொண்டு போதும் இல்லை என்பது நிச்சயம். உள்ள உணவும் உடுக்க உடையும் நமக்கு இருந்தால் போதும். அதுவே அண்ணனுக்கா தேவைகள் ஆண்டவர் அண்ணனுக்கு சந்திக்கிறாரு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யங்களை விரும்புகிறவர் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷனுடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து போகிற மதிக்கேடு சேதமான பலகளை செய்து விடுகிறார்கள். ஐஸ்வர்யனை விரும்புகிறனாலே பெரிய காரியம்தான் அது. ஏன்னா வேதம் சொன்னப்பட்டு சோதனை கண்ணி எல்லாம் கேடு அழிவெல்லாம் வந்துடும். அதே மாதிரி இப்போ ஐஸ்வர்யம் ஒட்டகம் இருக்கா, ஒட்டகம் கூட ஒட்டக காதில் கூட போயிடுவாங்க. ஆனால் ஐஸ்வர்யன் போக முடியாது, பல்லகம் போக முடியாதான். ஊசி காதில் ஒட்டகம் கூட போயிடுமா. ஊசி எவ்வளோ காது குட்டி, அதில் கூட ஒட்டகம் கூட போனாலும் போயிடுமா. ஆனால் ஐஸ்வர்யன் பல்லகம் போக முடியாது. அது மட்டும் இல்லை, பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை வச்சுட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகள் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறு. பாருங்கள், பண ஆசை இருக்கிறனால ஒருத்தர் கொலையை செய்வான். பணம் அங்கே இருக்குதுன்னா அங்கே போய் திருடுவான். அவங்க அப்படி திருடும் போது கை மாட்டிக்கிச்சுன்னா என்ன செய்வான், அவங்கள கொலை செய்வான். ஒருத்தர் கொலை செய்தால் பரவாயில்ல, அவங்க ஃபேமிலியே கொலை செஞ்சுட்டு என்ன பண்ணுவான், சொத்து எடுத்துன்னு போயிடுவான், அந்த பணத்தை எடுத்துன்னு போயிடுவான், நகை எடுத்துன்னு போயிடுவான், என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவான். அப்போ அந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு இருக்குது. ஒன்று ரெண்டு இல்லை, பொறாமை, வன்கண், எரிச்சல், இது எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். மற்றவங்க பணக்காரனாக இருந்தால் பாருங்கள், அவனுக்கு பிடிக்காது, மற்றவங்களுக்கு பிடிக்காது. எப்படியாவது என்ன செய்யணும், அவங்ககிட்ட அதை பறிக்கணும்னு நினைப்பாங்க. அவன் நல்ல அந்தஸ்தில் இருக்கானே, நல்லா இதில் ஐஸ்வர்யத்தில் வாழ்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் மேலே என்ன பண்ணுவாங்க, தீமையான ஒரு எண்ணம் உண்டாகும். எப்போதும் அவனை கேடாகவே நினைப்பாங்க. அதனால தான் என்ன பண்ணணும், பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் கொலை செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அதாவது வேறு, அதுதான் வேறு. எப்போ திருடணும் பண ஆசை இருந்தாலே திருடி சம்பாதிக்கணும் தான் நினைக்க வரும். அதனால் எந்த காரணத்தை கொண்டு நம்மளுக்கு பணத்தின் மேலே ஆசையே இருக்கக்கூடாது. பணத்தின் மேலே ஆசை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது எல்லாத்துக்கும் ஃபேமிலிக்கே கேடு. அதனால் நீதி, நியாயத்தையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தையும் தான் நம்ம அடையும்படி நாடணும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி அதற்காகவே அழைக்கப்பட்டார். அநேக சாட்சிகள் நல்ல அறிக்கை பண்ணணும்னா இருக்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியம். விசுவாசத்தினால நல்ல போராட்டத்தை போராடணும். நித்திய ஜீவனை கற்றுக்கொள்ளணும். சரிங்களா, நித்திய ஜீவனை கற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசனமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்ய தேவனுடைய சந்நிதி நேரத்திலே நம்ம என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், எப்போதும் ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கணும். தமிழ் வசனம்